ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவையான ஒன்று என்னென்னா தூக்கமின்மை. ஆங்கிலத்தில் இன்சோம்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூக்கமின்மையினால நிறைய பிரச்சனை. சில பேருக்கு படுத்தா தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. எப்போ தூங்கணும், எப்படி தூங்கணும், தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் இருக்கும். நம்மளுடைய டவுட்டை எல்லாம் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டு ஆன்சர் கிடச்சி அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டவுட் எல்லாம் இன்னைக்கு நம்ம டாக்டர் மைதிலி மேடம் கிட்ட கேட்க போகிறோம். இவங்க ஒரு ஆயுர்வேத டாக்டராக இருக்காங்க, ப்ளஸ் டயட்டிஷியனாக இருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் மைதிலி மேடத்தை நான் வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் தான். என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த தூக்கம் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பாக இப்போ ஆரோக்கியமான உணவு அப்படின்றது உடல் நல ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றா இருக்கோ அதே அளவுக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது உடல் நல ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம மனநல ஆரோக்கியத்துக்கும் பார்த்தா தேவையான முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த தூக்கம் அப்படின்றது நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கலான்னு கேட்டிங்க இல்லையா? இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வயசில் வித்தியாசப்படும். இப்போ பிறந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரம் தூங்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா? அதுவே 3லேருந்து 5 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு 12 மணி நேர தூக்கம் அப்படின்றது தேவையான முக்கியமான ஒன்றா இருக்குது. படிக்க ஆரம்பிக்கக்கூடிய வயது இல்லையா? இப்போ ஏபிசிடின்ட்டு குழந்தைகள் ப்ரீகேஜி எல்கேஜி சேர்க்கக்கூடிய வயசு அது. இந்த 3லேருந்து 5 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 12 மணி நேர தூக்கம் இல்லை அப்படின்னும் போது படிப்போட செயல்திறன் கம்மியாகும். மூளையோட செயல்திறன் கம்மியாகக்கூடிய தன்மையும் பார்த்தா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால ஒரு நாளுக்கு 12 மணி நேர தூக்கம் அப்படின்றது 3லேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுவே 6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி நேரத்திலேருந்து 12 மணி நேர தூக்கம் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். அது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும். ஒரு குழந்தை 9 மணி நேரம் தூங்கும், ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கூட தூங்கலாம். ஸோ இது ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசப்படும். அதுவே டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஒரு 13, 14 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், அடல்ட் கேட்டகரி, எல்லாருக்குமே ஒரு 50, 60, 70 வயசானாலும் சரி, இந்த அடல்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 7லேருந்து 9 மணி நேர தூக்கம் அப்படின்றது தேவையான ஒன்றா இருக்குது. இந்த மினிமம் நான் சொல்கிறேன் இல்லையா, குறைந்தபட்சம் 7 மணி நேர தூக்கத்துக்கு கம்மியான தூக்கம் தூங்குறீங்க அப்படின்னும் போது ஏகப்பட்ட உடல் நல குறைபாடுகள் இதனாலே உண்டாகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். இதனால் குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஒருத்தர் தூங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. நம்ம அடுத்ததாக கேட்கக்கூடியது, ஒருவேளை நம்ம இவங்க சொன்னதுபடி கரெக்டாக இவ்வளோ நேரம் இந்த மாதிரி தூங்கலை அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதுவும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேடம். பக்க விளைவுகள் அப்படின்னு பார்த்தா, இப்போ எந்த ராத்திரி நீங்கள் சரியான தூக்கம் தூங்கலையோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் முழுக்க உடல் சோர்வோடு தென்படுறதோட மட்டும் கிடையாது, தூக்க கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தூக்கமின்மை பாதிப்பினால் முதல்ல பாதிப்படையக்கூடியது நம்ம உடம்புல மூளை உறுப்பு தான். மூளையோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். அதே மாதிரி தூக்கமின்மை பாதிப்பு இருந்து அதை சரியாக கவனிக்காமல் அப்படியே விடுறதால பார்த்தா ரத்த அழுத்தத்தில் பாதிப்பு ஏற்படும். ரத்த அழுத்தம் அதிகமாகும், அதாவது ஹை பிபி அதிகமாகிட்டு அதையும் சரியாக கவனிக்காமல் அப்படியே விடுறதால பார்த்தா இதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். இதனால் தூக்கமின்மையினால் மூளை உறுப்பு, இதயம் உறுப்பு ரெண்டுமே அதிக அளவில் பாதிப்படையும். சரியான தூக்கம் இல்லாத கவனிக்காமல் அப்படியே விடும்போது பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்புன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். உடல் எடை அதிகமாகும். தூக்கமின்மைக்கும் உடல் எடைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம உடம்புல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிரெல்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன், இது ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பசியை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன். தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது, குறிப்பாக இரவு நேரத்தில் சரியான தூக்கம் இல்லை, ஆழ்ந்த தூக்கம் இல்லை, இல்லை தூக்கத்தில் நீங்கள் முழிப்பு எழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் நேரம் தூங்காமல் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் இந்த கிரெல்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும். இந்த கிரெல்லின் ஹார்மோனில் சமநிலை இல்லாமல் இம்பேலன்ஸ் ஏற்படுற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இது ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதனால இது பசியை தூண்டும். தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது அப்படின்னும் போது அடுத்த நாள் கொஞ்சம் அளவுக்கும் மீறி, அதாவது நீங்கள் சராசரியாக எவ்வளோ உணவு சாப்பிடுவீங்களோ அந்த அளவை விடவும் கொஞ்சம் அதிகமான அளவில் இன்டேக் நீங்கள் உணவு எடுப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தா இப்போ மிட் நைட் கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தூக்கத்தில் விழிப்பு வந்துடுது. அப்போ இந்த கிரெலின் ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால மிட் நைட் கிரேவிங் அதிகமாக இருக்கும். இரவு நேரத்திலே பசி அதிகமாக எடுத்து உடனே ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருவாங்க. இதனால் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை இரவு நேரத்திலே உடனுக்குடனே சாப்பிட்ருவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதனால் தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதை சீக்கிரமே
எல்லாத்தையுமே சரி செய்தால் மட்டும்தான் உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். இதோட மட்டும் இல்லை, தூக்கமின்மை பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இப்போ முக்கால்வாசி டிப்ரெஷன் பேஷண்ட்டை கூப்பிட்டு உங்களுக்கு தூக்கமின்மை பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90% பேர் தூக்கமின்மை பாதிப்பு அப்படின்றதே ஒரு பெரிய குறையாகவே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும் தூக்கமின்மை பாதிப்பு. இதோட மட்டும் இல்லை, தூக்கம் சரியில்லை அப்படின்னும் போது ஆக்னின்னு சொல்லக்கூடிய முகப்பரு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏற்படலாம். அதே சமயம் மலசிக்கல், செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். இதனால் இத்தனை பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது அப்படின்னும் போது அதை உடனடியாக சரி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, படுத்தோம் அப்படின்னா தூக்கம் வரல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது சில நேரம் நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் எல்லாம் வரலாம். ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்து மூலம் இதை ஏதாவது தூங்க வர்றதுக்கு வழி இருக்கா? ஏன் இதை நான் உங்கள்கிட்ட குறிப்பாக கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு டயட்டிஷியனாக வேறு இருக்கீங்க. ஸோ இதுக்கு கரெக்டாக ஒரு ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உணவு பழக்கம் மூலம் நமக்கு இந்த கரெக்டாக இந்த மாதிரி தூங்குறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குது அப்படின்னா அதை சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் மேடம். உணவு பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மெலட்டனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு. இந்த மெலட்டனின் ஹார்மோனை சீரான அளவில் இயங்க வைக்கக்கூடிய முக்கியமான உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான உணவு வாழைப்பழம். வாழைப்பழம் அப்படின்னும் போது நேந்திரம் பழம், செவ்வாழை, ஏலக்கின்னு எல்லா வகையான வாழைப்பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. கூடவே திராட்சை. திராட்சை அப்படின்னும் போது க்ரீன் கிரேப்ஸும் சாப்பிடலாம், பர்பிள் கிரேப்ஸ் ரெண்டுமே நீங்கள் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி. தக்காளி அப்படின்னும் போது சமையல் பண்ணும்போது எங்கெங்கே தேவை, இப்போ ரசம், சாம்பார் எல்லாத்துலேயுமே முக்கால்வாசி தக்காளி சேர்த்து சமைப்பீங்க இல்லையா, அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வெஜிடபிள் சாலட் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதில் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே எல்லா வகையான கீரை வகைகள், கீரை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல மெலட்டனின் உற்பத்தியை சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் எல்லா வகையான மீனையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கலாம். எல்லா வகையான மீன் சேர்க்கலாம், ஆனால் குழம்பு மீனாக எடுத்துக்கணும். குழம்புல மீன் சமைத்து எடுத்துக்கோங்களே தவிர எண்ணெயில் பொரித்த மீன் அப்படின்றத உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்காதீங்க. அடுத்து பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு அப்படின்றது ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 பாதாம் பருப்பு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து தோல் நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாதுமை கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வால்நட், அக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது அதுதான் வால்நட் அப்படின்னு சொல்கிறது. இந்த வால்நட்டை ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 வால்நட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம், அதிகபட்சம் 5 வரைக்கும். அதே மாதிரி பிஸ்தா பருப்பு. பிஸ்தா பருப்பு அப்படின்னும் போது சால்ட்டட் எடுக்காதீங்க, அன்சால்ட்டட் பிஸ்தா பருப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் உடம்புல மெலட்டனின் உற்பத்தியை சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து மெக்னீஷியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். மெக்னீஷியம் ஊட்டச்சத்து நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தூக்கமின்மை பாதிப்பு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பார்த்தா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, நம்ம மைண்டை நல்லா காமாக ரிலாக்ஸாக வைத்து நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கும், படப்படப்பு இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னா அதை இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கும் மெக்னீஷியம் ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒன்று. இப்போ மெக்னீஷியம் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய டோஃபு அப்படின்றது பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரியே இருக்கும். பன்னீர் அப்படின்றது பசும்பால் கொண்டு தயாரிக்கப்படுறது பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோயா மில்க் கொண்டு தயாரிக்கப்படுறது டோஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோஃபு உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அவகேடோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் பழம், பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னால் தெரியும் இல்லையா, இதை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி முட்டை. கூடவே வைட்டமின் B6 ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த வைட்டமின் B6 அப்படின்றது நம்ம உடம்புல மெலட்டனின் உற்பத்தியை சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ வைட்டமின் B6 அப்படின்னும் போது கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டுமே மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேரட்டு, காலிஃப்ளவர், ஈரல் இருக்கு இல்லையா, ஆட்டு ஈரலும் எடுத்துக்கலாம், சிக்கன் ஈரலும் எடுத்துக்கலாம். சிக்கன் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் குழம்புல எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. மீன், முட்டை இது ரெண்டும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. கூடவே பார்த்தா நான் சொன்ன மாதிரி வைட்டமின் B6 ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. மெக்னீஷியம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தா சியா விதை, பூசணி விதை இது ரெண்டுத்துலேயும் மெக்னீஷியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. இது மைண்டை நல்லா காமாக ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி விதைகளில் சூரியகாந்தி விதை அப்படின்னு ஒன்று கிடைக்கும் கடைகளில். சன்ஃப்ளவர் சீட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடைக்கும். இது நம்ம உடம்புல மெலட்டனின் உற்பத்தியை சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளி விதை, இது மன அழுத்தத்தையும் கம்மி பண்ணும், நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தையும் கொடுக்கும். ஏன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதால மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும், நல்ல மைண்ட் எப்போவுமே ரிலாக்ஸாக காமாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க. ரொம்ப குறிப்பாக கூடவே
சீரக தண்ணி நீங்கள் தூங்கக்கூடிய டைம்லேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா இந்த 2 கிளாஸ்ன்றது கொதித்து குறைந்து 1 கிளாஸ் வர வரைக்கும் கொதிக்க வைங்க. 1 கிளாஸ் வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இதை நீங்கள் குடிச்சிடணும். இதை தொடர்ச்சியாக தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு அட்லீஸ்ட் 45 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குனீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அஃபோர்டபுள் நீங்கள் அப்படின்னா சாஃப்ரான் மில்க், அதாவது குங்குமப்பூ பால். குங்குமப்பூ அப்படின்றது ஒரு 4லேருந்து 5 த்ரெட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் இதை நல்லா கலந்துட்டு வெள்ளை சர்க்கரை இதில் சேர்க்காதீங்க. இனிப்புக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கருப்பட்டி கல்கண்டு இது வேணால் பயன்படுத்திக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இரவு தூங்குறதுக்கு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குங்குமப்பூ கலந்த இந்த பால் குடிச்சிட்டு நீங்கள் தூங்குறதாலையும் பார்த்தா நல்ல ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். டயட் வந்து சொல்லிட்டீங்க மேடம். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தூங்குறதுக்கு வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் டயட் முறையும் ஃபாலோ இந்த மாதிரி இல்லாமல் இதை தவிர நம்மளுடைய வாழ்வியலில், அதாவது வாழ்க்கை முறையில், நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்து அந்த தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதுவுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேடம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னும் போது சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முக்கியமான விஷயம் சரியான நேரத்தை முறைப்படுத்தணும். இப்போ இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு தூங்குறது, நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு தூங்குறது, இப்படி செய்யாமல் தினமும் இரவு தூங்கக்கூடிய நேரத்தை கரெக்டாக ஒரே டைமுக்கு நீங்கள் முறைப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது காலையில் 6:30 7 மணிக்கு எழுந்துப்பாங்க. அதுவே வேலை இல்லை லீவு அப்படின்னும் போது சண்டே சாட்டர்டேஸில் பார்த்தா காலையில் 10:30 11 மணிக்கெலாம் எழுந்துப்பாங்க இல்லையா? அப்படி செய்யாமல் நீங்கள் தினமுமே காலையில் வாரத்தில் 7 நாளும் தினமும் காலையில் ஒரே டைமுக்கு எழுந்துக்கிற பழக்கம், அதே மாதிரி இரவு நேரத்தில் ஒரே டைம் தூங்குற பழக்கத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே தூக்கமின்மை பாதிப்பிலிருந்து சுலபமாக வெளிவர முடியும். இது முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தூங்கக்கூடிய ரூமில் ஒரு டிம் லைட் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யாருமே டியூப் லைட் ஆன் பண்ணிட்டு தூங்க மாட்டோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம உடம்புல இருட்டில் ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதாவது இதை இருட்டு ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவோம். மெலட்டனின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்மோனோட பேர். இது பார்த்தீங்கன்னா தி ஹார்மோன் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பினியல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் சரியான விதத்தில் சரியான அளவில் நம்ம உடம்புல சுரக்குது அப்படின்னா தான் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். நம்ம ரூம் இருக்கு இல்லையா, தூங்கக்கூடிய ரூமோட அட்மாஸ்பியர், அதாவது சுற்றுப்புறம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருட்டாக இருக்கக்கூடிய ரூமில் தான் நம்ம தூங்குவோம் இல்லையா? இப்போ டிம் லைட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இருட்டில் பொதுவாக நிலா வந்ததுக்கப்புறம் இரவு நேரத்தில் இருட்டில் இந்த ஹார்மோன் அப்படின்றது நம்ம உடம்புல சரியான விதத்தில் சுரக்கணும். ஆனால் அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, மொபைல் ஆன் பண்ணி அந்த மொபைலோட லைட்டை கண்களுக்கு காட்டுவாங்க. கண்களில் அந்த வெளிச்சம் படும்போது இருட்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெலட்டனினோட உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை பாதிப்பு ஏற்படும். இதனால் தூங்கக்கூடிய டைம், நீங்கள் என்ன டைம் தூங்குறீங்களோ அந்த நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும், அதாவது 9 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா 8 மணிலேருந்தே 1 மணி நேரம் முன்னாடியிலேருந்தே மொபைல், டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப்னு கண்களை அந்த வெளிச்சத்துக்கு நீங்கள் காட்டாமல் இருந்தீங்க அப்படின்னாலே தூக்கமின்மை பாதிப்புலேருந்து சுலபமாக வெளிவர முடியும். நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கமும் கிடைக்கும். இந்த மெலட்டனின் ஹார்மோனோட உற்பத்தி சீராக இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம கண்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்கறது தான். இயற்கையாகவே நல்ல ஒரு கரெக்டான விதத்தில் சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோனை வெளிச்சத்தை காட்டி சரியான விதத்தில் சுரக்க முடியாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை எடுப்பாங்க. மெலட்டனின் டேப்லெட்ஸ் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரணும் அப்படின்னாலே மொபைல், டிவி, கம்ப்யூட்டர் இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்தே உங்கள் கண்களுக்கு எந்த ஒரு லைட் எக்ஸ்போஸ் பண்ணாமல் நல்ல ஒரு டிம் லைட்டில் நீங்கள் இருட்டான ஒரு ரூமில் தூங்குனீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தூங்கக்கூடிய ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிம் லைட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது என்ன கலர் பயன்படுத்தினா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வோட முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா AMBER அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்பர் லைட் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பர் அப்படின்றது எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா, இதை தான் ஆம்பர் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெளிச்சத்தில் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். ரெண்டாவது ரெட் கலர், மூணாவது ஆரஞ்சு கலர், இந்த 3 கலர் லைட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, உங்கள் ரூமோட லைட் நான் சொல்கிறேன் தூங்கும்போது, அதை
நீங்கள் ரெட் ஆரஞ்சு லேம்பர் லைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது இந்த லைட்னாலையும் நம்ம தூக்கம் நல்ல ஒரு ஆழ்ந்த டீப் ஸ்டேட் தூக்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. 4வது ரொம்ப முக்கியமானது நம்ம தூங்கக்கூடிய பொசிஷன். நம்ம எப்படி படுத்து தூங்குறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய இடது புறம், ரைட் சைடு கிடையாது, லெஃப்ட் சைடு, உங்களோட இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுத்து தூங்குனீங்க அப்படின்னும் போது உங்கள் உடல் முழுக்க ரத்த ஓட்டம் சீரான முறையில் இருக்கும், மூளைக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகும். இதனால் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். உங்கள் உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் சீரான அளவில் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நேராக மல்லாந்து படுத்து தூங்குவாங்க, ஒரு சிலர் அப்படியே குப்புற படுத்து தூங்குவாங்க இல்லையா? இப்படி செய்யாமல் உங்களுடைய இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து தூங்குனீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். ஓகே மேடம், இது தவிர இந்த தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ஆயுர்வேதால ஏதாவது மருந்துகள், குறிப்பாக மூலிகைகள் ஏதாவது இருக்குன்னா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 முக்கியமான மூலிகை சொல்கிறேன். இந்த 2 மூலிகையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 90 நாட்கள் வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் 3 மாதம், அதாவது 90 நாட்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த 2 மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமான மூலிகை அஸ்வகந்தா, 2வது ஜாதிக்காய், நட்மெக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜாதிக்காய் பொடி. இப்போ அஸ்வகந்தா பொடி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு இந்த பொடி 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் கலந்துட்டு இரவு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி குடிச்சிட்டு நீங்கள் தூங்கிடலாம். அதுவே ஜாதிக்காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜாதிக்காய் பொடி கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, இதை 1 கிளாஸ் அளவு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் கலந்துட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு தூங்கிடலாம். ஏதாவது ஒன்று தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்று அஸ்வகந்தா, அப்படி இல்லைனா ஜாதிக்காய் பொடி. இது 2த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதனால தான் எனக்கு தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க அஸ்வகந்தா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஜென்ரலாக ஒரு தூக்கமின்மை பாதிப்பு இருக்குது, படுத்த உடனே சரியான தூக்கம் வரமாட்டேங்குது, இல்லை தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது அப்படின்றவங்க ஜாதிக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ரெகுலராக நீங்கள் 90 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். 90 நாட்களுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. கடைசியாக ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்குறேன் மேடம். ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க இவ்வளோ நேரம் தான் தூங்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தவிர்த்துட்டு அளவுக்கு அதிகமாக தூங்குவாங்க இல்லை? ஸோ அந்த மாதிரி நம்ம தூங்குறதுனால ஏதாவது பக்க விளைவுகள், ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதிகமாக தூங்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேடம். பக்க விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 7லேருந்து 9 மணி நேர தூக்கம் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான ஒரு தூக்கம். இப்போ அதிகபட்சம் நான் சொன்னேன் இந்த 9 மணி நேரத்துக்கும் மேலே 10 மணி நேரம் 11 மணி நேரம்லாம் தூங்கிட்டாங்க அப்படின்னும் போது அளவுக்கு அதிகமான தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நாள் 2 நாட்களுக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகமான தூக்கம் தூங்கிட்டு எழுந்துக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த ஓவர் ஸ்லீப்னால எழுந்துக்கும் போதே பார்த்தா தலைவலியோடு தான் எழுந்துப்பாங்க. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக அதிக நேரம் தூங்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக தினமும் அப்படின்னும் போது பிற்காலத்தில் 4% பக்கவாதம் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, இதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். இதே மாதிரி நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பிற்காலத்தில் அதிகம். இதனால் 9 மணி நேர தூக்கம் அப்படின்றதே ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும். 9 மணி நேரத்துக்கு மேலே தூங்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரத்தை கம்மி பண்ணி 7லேருந்து 9 மணி நேர தூக்கம் தூங்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வந்துருங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக நம்ம தூக்கத்தை பற்றி கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நமக்கு பதில் சொன்ன டாக்டர் மைதிலி மேடத்துக்கு நம்ம சேனல் சார்பாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மேடம். ஃப்ரெண்ட்ஸ், மைதிலி மேடம் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க சேனலுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கட்டாயமாக விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஹெல்த் டிப்ஸ் இருக்கும். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் ரப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.